எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெங்காய தோசை. இதுக்கு இன்னொரு பேர் ஊத்தாப்பம்ல. ஊத்தாப்பம், வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து, நான் சில நேரம் தக்காளி கூட போடுவேன், இன்றைக்கி போடல. பீஸா தோசை அதுதான் இன்றைக்கி. தொட்டுக்க இல்லை. மழைச்சாரல் மாதிரி மிளகாப்பொடி தூவி செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் மிளகாப்பொடி இல்லை, தீர்ந்து போச்சு. இட்லி பொடி தீர்ந்து போச்சு. அதனால் வெறுமனே தோசை, நான் ஒரு தோசை, அவங்க ஒரு தோசை சாப்பிட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்றது சொல்லுங்கள். இந்த தோசை வெறுமனே சாப்பிட்லாம். சாம்பார் சட்னி, கார சட்னி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எதுவும் இல்லை, வெறும் தோசை தான் சாப்பிட்டாச்சு. மாவு கொஞ்சம் புளிச்சிடுச்சு, அதனால இது வெறும் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்காது, இட்லியும் போட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வெங்காய தோசை சாப்பிட்டுட்டோம். ஒன்று தான் சாப்பிட முடியும், 1 2 தான், அதுக்கு மேலே இது சாப்பிட முடியாது. லைட்டாக மஞ்சத்தூள் கூட போட்டிருக்கலாம், போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி, காலையில் அர்ஜெண்ட்டாக செஞ்சதுனால அப்படியே செஞ்சாச்சு. இதுவே நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக புளிச்சிடுச்சு. இன்றைக்கி வாட்டர்மெலன் ரொம்ப பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் இதை எவ்வளோ தான் சாப்பிடுவேன், நான் தான் சுற்றி சாப்பிட்றேன். ஜூஸ் போட்டு வச்சா அது ஒரு நாளைக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. இந்த பசங்க எடுத்துட்டும் போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. இதுவே 5 கிலோ இருந்துச்சு. சரி, நானும் அதை சாப்பிட்டு காலி பண்ணோன்னு சுற்றி சாப்பிட்றேன், தீர மாட்டேங்குது. சரி, இது இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு கட் பண்ணியாச்சு. நான் இப்படி தான் கட் பண்ணி சின்னதாக பவுலில் போட்டு சாப்பிடுவோம். இதை விட கொடுமை என்னென்னா, என் பொண்ணுக்கு கரும்பு உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தா தான் மேடம் சாப்பிடுவாங்க. கரும்பை இப்படி கூட சாப்பிட்லாமா அப்படின்றது எங்கள் வீட்டில் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இதில் பாருங்கள், மிளகாத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நான் பெப்பர் தூள் போட்டு தான் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பெப்பரோட வாசனையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. நான் எந்த பழம் சாப்பிட்டாலும் பெப்பர் தான் போட்டுப்பேன், நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நிறைய பழம் சாப்பிடுங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பழம் சீசன் முடிகிற வரைக்கும் சாப்பிடுங்க. குருவிக்கு ஒரு நாள் 2 நாள் விட்டு அரிசியும் தண்ணியும் வைப்பேன் மாடியில். தினம் வச்சா காலி ஆகாது, அதனால் ஒரு நாள் விட்டு இல்லாட்டி 2 நாள் விட்டு தான் தண்ணி அரிசியெல்லாம் வைப்பேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டு மாடியில் கொஞ்சமாக அரிசி தண்ணி எல்லாம் வைங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பிரியாணி பாக்ஸு, ஃப்ரைட் ரைஸ் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி தண்ணி வைக்கவும் அதை யூஸ் பண்ணிப்பேன். சில நேரம் ஏதாவது யாருக்காவது சாப்பாடு கட்டி தரணும் அப்படின்னாலும் நான் இதில் கட்டி கொடுப்பேன். அதனால் அந்த பாக்ஸு நான் எடுத்து சேமித்து வைப்பேன். எங்கள் வீட்டு மாடியில் பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது. நிறைய மாங்காய் கீழே விழுந்துருது. இதெல்லாம் குட்டி குட்டி மாங்காய் மாவடு போடுவாங்க. நமக்கு மாவடு போட நேரமும் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியாது. அதை விட கொடுமை, எங்கள் வீட்டில் எதையும் காய வைக்க முடியாது. எங்கள் ஜூஜு பாப்பா எல்லாத்துலேயும் வச்சா போயிடுவாங்க. இந்த குட்டி மாம்பழம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி மாம்பழம் நிறைய கீழே தான் விழுது. சீசனுக்கு கரெக்டாக பாருங்கள், எல்லா அறிவு இருக்கிற நம்ம கூட அந்தந்த நேரத்தில் மாறிடுவோம். சீசன் ஆரம்பித்தோடனே எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த மரத்தோட மாங்காய் ரொம்ப புளிக்கும், நாராக வேறு இருக்கும். ஊறுகாய்க்கு தான் இது நல்லாயிருக்கும். நான் அது பறிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது கொய்யா மரத்தில் பாருங்கள், கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இப்போ தான் வருது. ஃபஸ்ட்டு வராமலே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி இப்போ கொய்யா பழம் வருது. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே முழுசாக இருக்கும், எங்கேயுமே ஓட்டை இல்லாமல். ஆனால் கட் பண்ணால் எல்லாத்துலேயுமே பூச்சி இருக்கும். அதனால நாங்கள் அதை கட் பண்ணுறதே இல்லை. மரத்துலேயே ஏதாவது அணில், பறவை ஏதாவது சாப்பிட்டுட்டோன்னு விட்டுட்டோம். இது கூட பாருங்கள், அது எந்த பறவை சாப்பிட்ருக்குன்னு தெரியல, அதனால நான் எடுக்கிறதில்ல. 1 2 பழம் தானே, அது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்றதுனால விட்டுடுவேன். இந்த வேப்ப இலையில் நிறைய பூ விட்டுருக்கு பாருங்கள்.
அதுலேருந்து ஒரு 2-3 இலை வந்து நான் பறிச்சுக்கிட்டேன். வேப்ப இலை மசாலா பாக்ஸில் போட பூச்சி வராமல் இருக்கும்ல. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நூக்கல் சிக்கன் குழம்பு. ஒரு காயிலையும் சிக்கன் சேர்த்து சமைச்சிங்கன்னா காயும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், சிக்கன் குழம்பும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நூக்கல், சிக்கன் இதெல்லாம் போட்டு எப்பயும் போல் ஒன்றா வேக வச்சு நான் 2 நூக்கல் எடுத்திருக்கேன். 2 காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணுன்றதுனால 2 நூக்கல் போட்டு சிக்கன் போட்டு இன்றைக்கி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாக தோசைக்கு செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் நூக்கலும் போட்டுட்டேன், சிக்கனும் போட்டுட்டேன். 2ம் சரி சமமாக வெந்துடும். அது ஒன்று இது ஒன்று தனித்தனியாக போட வேண்டாம், 2ம் ஒன்றாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டால் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். சிம்பிள் மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக. இது கலந்த மிளகாத்தூள் நான் அதிகமாக போடல, வெறும் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பேர் தான் ஜெரினாஸ் கிச்சன். ஆனால் நீங்கள்லாம் வந்து வெறும் சமையல் வீடியோ தான் போடுவேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் நினைக்காதீங்க. நல்லா சமைக்கிறவங்க, விதவிதமாக புதுசு புதுசாக சமைக்கிறாங்க. இப்போ எல்லோரும் நல்லா சமைக்கிறாங்க. அவங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. நான் என்ன எப்படி சமைப்பேனோ அதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். இப்படி சமைச்சா நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன். மற்றபடி என்னோடது குக்கிங் சேனல்லாம் கிடையாது. தினசரி எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ, என்ன பண்ணுறோமோ, சண்டை போடுறோமோ, சாப்பிட்றோமோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேனே தவிர குக்கிங் சேனல் கிடையாது. பாவம் நல்லா சமைக்கிறவங்க ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்க்காத டிஷ்லாம் நல்லா சமைக்கிறாங்க எல்லோரும். அதெல்லாம் பார்த்து குக்கிங் சேனலில் குக் பண்ணி கற்றுக்குங்க எல்லோரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ சாப்பிடலை, கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு மிஷின் எடுத்து போட்டு தைக்கணும். நிறைய துணி சைடு அடிக்கிறது, சைடு பிடிக்கிறது, இந்த வேலைலாம் நிறைய இருக்குது. அது ஒன்றுன்னு நிறைய சேர்த்து வச்சுருக்கா பாப்பா. என்னோடது ஒரு நைட்டி, ஒரு 2 சுடிதார் தான் இருக்குது சைடு பிடிக்கிறது. இதில் முதல்ல எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நிறைய டஸ்ட்டு இருக்குது. அதுவும் இந்த குட்டீஸ் இருந்ததுனால இந்த சோஃபாவோட பில்லோஸ்லாம் நாங்கள் சோஃபாவில் போடாமல் இருந்தோம். அந்த சோஃபாலாம் இந்த மிஷின் மேலே தான் அடுக்கி வச்சுருந்தோம். இப்போ தான் எடுத்து சோஃபாவில் போட்டிருக்கோம். அது இப்போ தான் நேரமும் வந்துச்சு தைக்கிறதுக்கு. நீங்கள் நினச்சிக்காதுங்க நான் வாலிவுட் டெய்லருன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கிழிஞ்சது, கிழியாதது, பட்டன் வச்சது, வைக்காதது அந்த டெய்லர் தான். சும்மா கிழிஞ்சது மட்டும்தான் நான் தைப்பேன். எப்பயாவது எனக்கு சுடிதார் டாப்பு அது இது தைச்சிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நல்ல டெய்லர்லாம் நான் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள் சைடு பிடிக்கிறது. புது துணியை தாங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தைச்சிடலாம். இந்த ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பிரிக்கணும், தைக்கணும், மறுபடியும் கட் பண்ணணும், சின்னது பண்ணணும். அந்த ஆல்ட்ரு அதனால தான் எந்த டெய்லரும் ஆல்ட்ரு பண்ணுறதே வாங்குறது இல்லை. அதனால் எல்லோரும் மிஷின் வீட்டில் வாங்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க கற்றுக்கிட்டு நீங்களும் தைங்க. இந்த ஒயிட்டும் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜூடியோவில் வந்து என் பசங்க என்னோடய பர்த்டேக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இந்த பைத்தியங்கக்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் யாரும் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்காது, நானே எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு பிடிக்கும். இது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம், அதுலேயும் பாதி கையில் ஒரு சுருக்கம், இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. இதெல்லாம் நான் போட மாட்டேன். இதெல்லாம் இப்போ சரி பண்ணணும், ஆல்ட்ரு பண்ணணும். இது வந்து நான் சைடு பிடிக்கணும். இந்த சுடிதார் என்னோடது 2-3 தான் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடணும். அதனால் இது என்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைப்பேன். இந்த சோஃபாவில் உட்காந்து தான் தைக்கணும். சோஃபாவில் பாருங்கள் யார் படுத்திருக்கான்னு. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது தைச்சி முடிக்கவே மத்தியானம் இல்லை சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க பழகிட்டு
வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கங்க. அப்போ தான் கடையில் வந்து கொடுக்க முடியாது. கடைக்காரங்க இப்போ ஆல்ட்ரு பண்ணுறது வாங்கறதில்ல. ரொம்ப நேரம் எடுத்துக்குதுன்னு வாங்கறதில்ல. புதுசு மட்டும்தான் தைக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து புது துணி வாங்குனீங்கன்னா போடுறதுக்கு முன்னால் நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் அந்த டேகு கூட நான் எடுக்காமல் இருக்கேன் டாப்பில். நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நஞ்சு போய் கிழிஞ்சி கூட போகும் துணி. ஆனால் கலர் போகாது. ட்ரை பண்ணுங்கள். நான் எந்த துணி வாங்கினாலும் முதல்ல அயர்ன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன். இதை நான் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு சைடு பிடிச்சிட்டு தான் போட்டேன்.